ஒரு நாள் ஔவையார் பல ஊர்களுக்கு சென்று களைப்பாக நடந்து கொண்டிருந்தாங்க. வெயிலும் ரொம்ப அதிகம். அதனால் ஒரு பெரிய நாவல் மரத்தடியில் உட்கார்ந்து ஓய்வு எடுத்தாங்க. அப்போ அந்த மரத்தின் மேல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்திருந்தான். அவன் ஔவையாரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டான், பாட்டி, உங்களுக்கு சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா? அதை கேட்ட ஔவையார் கொஞ்சம் சிரிச்சாங்க. ஏன்னா பழம் எப்படி சுடும் என்று அவங்களுக்கு புரியல. அதனால அவங்க சொன்னாங்க, எனக்கு சுட்ட பழம் கொடுப்பா. உடனே அந்த சின்ன பையன் மரத்தை நல்லா ஆட்டினான். நிறைய நாவல் பழங்கள் கீழே விழுந்தது. ஔவையார் அந்த பழங்களை எடுத்து அதுல இருந்த மண்ணை ஊதி சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், பாட்டி, பழம் சுடுதா? அதனால தானே ஊதுறீங்க? அந்த ஒரு கேள்வியை கேட்டதும் ஔவையார் கொஞ்சம் அதிர்ச்சியாகி போனாங்க. இந்த சின்ன பையன் சாதாரண பையன் இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சது. அவங்க மெதுவா அந்த பையனை நிமிர்ந்து பார்த்தாங்க. அந்த நிமிஷத்துல அந்த சின்ன பையன் முருகப்பெருமானாக காட்சி கொடுத்தார். கையில் வேல், முகத்தில் அழகான புன்னகை. அதை பார்த்த ஔவையார் கை கூப்பி நின்றாங்க. முருகா! அப்போ முருகன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதாவது நாம கற்றது ரொம்ப கொஞ்சம், இன்னும் கற்க வேண்டியது இந்த உலகம் அளவுக்கு இருக்கு. அந்த நாளிலிருந்து ஔவையார் இன்னும் அதிக பணிவுடன் வாழ்ந்தாங்க. இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கணும் தெரியுமா? எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் பணிவா இருக்கணும். ஓம் சரவணபவ. இது மாதிரி இன்னும் நிறைய தமிழ் வரலாறு மற்றும் முருகன் கதைகள் பார்க்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.